கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாதாம் ஹல்வா செய்ய போகிறோம் வித் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் அண்ட் தென் வித்தவுட் சாஃப்ரான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆல்ரெடி வந்து பாதாம் வந்து ஓவர்நைட் சோக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை நான் பீல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஹாட் வாட்டர் நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாதாம் போட்டால் கூட அந்த ஸ்கின் ஈஸியாக பீல் ஆஃப் ஆகிடும். ஸோ அடுத்த ப்ராசஸ் எப்படின்றது நான் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன். நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பாதாம் வந்து பீல் பண்ணி வச்சுருக்கேன். இன்னமும் பீல் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஐ கம்ப்ளீட் திஸ் ப்ராசஸ், ஜஸ்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஸோ கைஸ், நம்ம வந்து பீலிங்கை முடிச்சிட்டோம். ஸோ பார்த்தா தெரியும். ஸோ பீலிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். எப்படி கிரைண்ட் பண்ண போகிறோன்னா வித் மில்க் வந்து இதில் ஆட் பண்ணி அண்ட் யூ மேக் ஷுர் அது வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து கிரைண்ட் பண்ணணும். ரொம்ப வந்து முடிவுசே ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அதுதான். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், நான் இதை வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டெப்பாக மில்க் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து மில்க் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு, இட்ஸ் ஹாட் மில்க் ஆக்சுவலி. ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப கிரைண்ட் பண்ணணும். மண்ணு மாதிரி இருக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ இட் ஷுட் பி லைக் ரொம்ப சாஃப்டான பேஸ்ட் மாதிரி இருக்கணும். ஸோ மில்க் ரொம்ப ஹாட்டாக இருக்குது கைஸ். மேக் ஷுர் நீங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்கிற மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மில்க் கொஞ்சம் ரொம்ப சூடு. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிப்போம். அந்த மில்க் ஆக்சுவலாக பத்தலை. ஸோ ஐ திங்க் இந்த கன்சிஸ்டன்சி வில் பி குட். I don't know if it is grinded well. Sorry, வெளியே ரொம்ப நாய்ஸாக இருக்குது. Sorry for the inconvenience. இன்னும் கொஞ்சம் கிரைண்ட் ஆகணும். I will show it. ஸோ நீங்கள் வந்து மில்க் அப்பப்போ ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து நல்லா அரையிறதுக்கு நீங்கள் மில்க் ஆட் பண்ணணும். உங்களுக்கே தெரியும் பார்த்தா, ஒரு சிலதெல்லாம் வந்து அரையாமல் இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் மில்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து மில்க் ஆட் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணணும். I'll just finish the process and I'll just show you. ஸோ எஸ் கைஸ், ஒரு 3 to 4 டைம்ஸ் மில்க் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் we got the texture. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இட்ஸ் லைக் வெரி சாஃப்ட். ஸோ இந்த டெக்ஸ்சருக்கு தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ வெயிட். கேஸில் வந்து இப்போது கடாய் வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம ஹாட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மில்க் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இது நல்லா வந்து கொஞ்சம் கொதிக்கிட்டோம். ஸோ இது நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம். ஸோ வாட் ஐம் ஆடிங் ஃபார் திஸ் இஸ் கீ. ஓகேங்களா? அண்ட் தென் சுகர், அண்ட் தென் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து நியர்பையில் வச்சுக்கலாம். இது ஆல்ரெடி பாயில் பண்ண மில்க்குன்றதால ஆல்ரெடி வந்து பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ தட் மீன்ஸ் இது வந்து நல்லா இப்போ ஹீட் ஆகிருக்கு.
So what we are going to do is we'll add this badam. So இது எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னா you can see. So we'll add this badam and then we'll allow it to mix. நான் ஆட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா we have mixed that badam, grinded badam. ஸோ இது வந்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்து எப்படி மிக்ஸ் பண்ணணும்னா it should become like very thick. ஸோ கட்டி ஃபார்ம் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா திக் ஆகணும். ஸோ இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட சாஃப்ரன் இருந்துச்சுன்னா ஒரு சில பாதாம்லாம் இன்னும் கிரைண்ட் ஆகலை. ஸோ மேக் ஷுர் யூ டோன்ட் டூ தட். நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட சாஃப்ரன் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சாஃப்ரன் வந்து நீங்கள் மில்கில் ஊற வச்சுட்டு யூ கேன் ஆட் தட் அட் தி ஸ்டேஜ். ஸோ தென் இப்போ வந்து நல்லா கிரைண்ட் இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா ஸ்டர் பண்ணுங்கள். இது வந்து திக்காக மாறும். இட் வில் கெட் திக். ஸோ இப்போ நான் வந்து சுகர் ஆட் பண்ணுறதில்ல. உங்கள் தேவைக்கு ஏற்ப சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஐ ஹவ் ஆடட் த சுகர். ஸோ இதை நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திக்காகிட்டே இருக்கும். நல்லா கை விடாமல் கிளறிட்டே வாங்க. என்கிட்ட வந்து சின்ன மிக்ஸி ஜார் வந்து ப்ராப்ளமில் இருக்குது. ஸோ அதனால் பெரிய மிக்சியில் போட்டதால் எனக்கு வந்து சரியாக ஒரு சில இதெல்லாம் கிரைண்ட் ஆகலை. குட்டி குட்டி சங்க்ஸ்லாம் அப்படியே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா இது வந்து கிரைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகுது. ஸோ இது வந்து திக்காகணும். இது நல்லா திக்கானதுக்கப்புறம் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி இன்னும் திக் பண்ணணும். அண்ட் ஷோ ஆஃப்டர் இது வந்து திக்கானதுக்கப்புறம் நான் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னோடய சேனல் இப்போ தான் பார்ப்பீங்க. பிகாஸ் ஐ எம் வெரி நியூ டு யூடியூப். ஐ மீன் சேனலுக்கு ரொம்ப புதுசு. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் தரலான்ட்டு இருக்கேன். என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறது, புதுசாக என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் த வீடியோ. ஓகேங்களா? அண்ட் தென் என்ன மாதிரி டாஸ்க் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் தென் நீங்கள் எனக்கு வந்து சேலஞ்சஸ்லாம் கொடுக்கலாம். ஐ அக்செப்ட் த சேலஞ்சஸ். ஓகே? ஸோ ப்ரிப்ரேஷன் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஐ ஷோ யூ. மீன்வைல் இவங்க தான் வந்து என்னோட பாசமான அம்மா. ஹாய் ஹாய். ஸோ நம்ம வந்து அந்த குக்கிங் வீடியோவை பார்த்துருவோம். ஸோ இது இப்போ வந்து இப்படி தான் இருக்குது. இன்னும் திக் ஆகணும் கைஸ். நான் வந்து இன்பிட்வீன் நான் வந்து கீ ஆட் பண்ணி திக் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் திக் ஆகணும். ஸோ சைடில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஆகுது பாருங்கள். ஸோ திஸ் இஸ் அ கன்சிஸ்டன்சி. இன்னமும் திக் ஆகணும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக காமிக்கிறேன். இன்னும் திக் ஆகணும். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கீ ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் கீ ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணணும். பாருங்க, இட்ஸ் கெட்டிங் திக் ஆக்சுவலி. இன்னமும் திக் ஆகணும். ஸோ மேக் ஷுர் இட் பிகம்ஸ் வெரி திக். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி யூ ஹாவ் டு மேக் இட் திக். லுக்ஸ் யம்மி கைஸ். ஃபைனலி வந்து ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். Look how thick it is. So this is the consistency. So இதை நல்லா cool down பண்ணி you can freeze it and have it. Nice. So இதை டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் I'm very happy. Nice. Don't forget to hit the subscribe button. இந்த மாதிரி நிறைய vlogs பார்ப்போம், நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ போடுவோம்.
நிறைய கண்டென்ட்ஸை நீங்களும் சொல்லுங்கள், நிறைய நிறைய சேலஞ்சஸ் நீங்களும் கொடுங்க. ஐம் ரெடி டு ஃபேஸ் த சேலஞ்ச். ஓகே, பை, தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ.